விசுவாசம் என்றால் காணப்படாதவர்களுடைய நிச்சயமும் நம்பப்படுகிறவர்களுடைய உறுதிதான் விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த விசுவாசம் என்கிறது நம்ம எப்படி புரிந்து கொள்ளணுமா தெரியுமா? நான் பார்க்கல, ஆனால் நான் நம்புகிறேன். இது எனக்கு நடக்குமான்னு தெரியாது, அதுக்கான எந்த ஒரு சாத்தியங்களும் இல்லை, ஆனாலும் அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது என்னுடைய பலத்தினாலே முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் தேவனுடைய பலத்தினாலே ஆகும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. மனுஷனாலே கூடாது, தேவ ஆவினாலே எல்லாமே செய்ய முடியும். ஆமென், பிரைஸ் காட். இது இப்படி நாம நம்பி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, இப்படி நாம வாட் எவர் இஸ் இம்பாசிபிள் இதை நம்ம தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இட் இஸ் பாசிபிள் அப்படி நம்பும் பொழுது தட் இஸ் ஃபெய்த். அதுதான் விசுவாசம். ஆமென். இந்த விசுவாசத்தை பற்றி தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நீங்க கிறிஸ்துவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட விசுவாசம் இருக்கணும்.